உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 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 இன்னைக்கு சாட்டர்டே ஐடிக்கு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா இப்போது 10 நாளாக இவளுக்கு தண்ணி ஊற்றலை. ஏன்னா இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா முனி வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா தெருநாய் மூலம் வரும்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட இட்டுன்னு போனால் ஒரு 20 மீட்டர் இடம் இருந்தால் கூட அது காற்று மூலம் பரவும், செவுத்து மூலம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் திடீர்னு இவளுக்கு உடம்பு குளிக்கிறப்ப பார்த்தா முனி மாதிரி 2-3 இடத்துல இருந்தது. சரி என்ன பண்ணுறது, ஏன்னா இது சின்ன வயசில் ஒரு எப்படி சொல்கிறதுனா 1 மாதத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஊனி ஏற்கனவே வந்தது பிறந்ததுலேருந்து. அப்போ கூட நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இட்டு போயிட்டு டாக்டர் வந்து இந்த விளக்கெண்ணெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் இது பண்ணுங்கள், டெய்லியும் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க வைங்க, அவளை சரியாயிடும் நாங்கள். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ என்னடனா அவருக்கு ஒரு மருந்து கொடுத்தாரு. அது என்னடனா ஒரு நம்ம நரம்பு பார்த்து அந்த மருந்தை 3 இடத்துல விடுங்க, அவள் வந்து நக்காத மாதிரி அந்த மருந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சரியாகணும், ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஏன்னா அந்த மருந்து கொஞ்சம் உடம்புல ஊற வரைக்கும் 10 நாளைக்கு தண்ணி ஊற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக அவர் கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சுது. அதனால் அது இப்போ ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா இப்போ உடம்புல எதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கே வந்துச்சு, அப்பப்போ நாங்கள் செக் பண்ணுவோம். இருந்தாலும் அவள் கொஞ்சம் சொரிஞ்சிட்டே இருந்தா. சரி ஒரு வெயில் காலம் வருதோ நம்ம நாங்கள் அடிக்கடி இவளுக்கு கேர் எடுத்துகிட்டு தண்ணியெலாம் ஊற்றுவோம் தான். எப்பவுமே ஷாம்பெல்லாம் போட்டு தண்ணி தான் இவளுக்கு ஊற்றுவோம். ஆனால் திடீர்னு நாங்களே ஒரு நாள் டக்குன்னு கவனிக்காதப்போ பார்த்தா அவளுக்கு பூச்சி இருந்தது உடம்புல. அது என்னென்னா சரியாக சாப்பிட மாட்டேன்றா இவ. சரின்னா சாப்பிடலையே செக் பண்ணும்போது தான் இந்த பூச்சி இருந்தது தெரிஞ்சுது. சரி இது அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப பாவம், ரொம்ப மெலிஞ்சிடறான்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்தாரு. இப்போ அந்த மருந்து போட்டு கரெக்டாக இப்போ 12 நாள் ஆகுது. ஆனால் இப்போ உடம்புல எதுவுமே இல்லை, சரியாயிடுச்சு. ஏன்னா அந்த மருந்து வரைக்கும் குளிக்க வைக்க வேணாம், ஏன்னா அது நரம்புல போட்டதால் உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு அது தானாக கொட்டிடும் அப்படின்னு சொன்னார். சரி அதுலேருந்து பார்த்தா இப்போ உடம்புக்கு எதுவும் இல்லை. சரி ஓகே இன்றைக்கி அதுதான் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். சரி தண்ணி ஊற்றலாம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி பார்த்தோன்னே ஒரே ஓட்டம். ஜூஸ் போட்டு வச்சாச்சு, அந்த பாட்டில் ஜூஸ் ஊற்றலேன்னு ஒரே அடம். சரி குளிக்க வச்சுட்டு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். பாருங்க அவளை என்னென்ன சேஷ்டை பண்ண போகுதுன்னு. மேலே 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 அடி மேலே 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 இருங்க, மேலே பார்த்து மேலே இருங்க. ஐடி தண்ணி ஊற்றுங்க, ஐடிக்கு தண்ணி ஊற்றுங்க, பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ சரி ஈவினிங்ன்றதால கொஞ்சம் வெயில் காலம், இப்போ கொஞ்சம் குளிக்க வச்சா நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவா. அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு மார்னிங் ஊற்றுறதில்ல. எப்போவுமே இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து ஈவினிங் தான் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா அப்போ வந்துன்னா மார்னிங் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுவோம், கொஞ்சம் விதான்னு வச்சு, ஏன்னா கொஞ்சம் குளிரும் அப்படியே கொஞ்சம் அவளுக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். அப்போ அமைதியாக காட்டுவா. இப்போ என்னன்னா அந்த குழந்தைங்க அடம் பண்ணும், அந்த கதை தான் இவ கதை. தண்ணியை திறந்து விட்டோன்னே தப்பன்னு ஓடுது. நாங்கள் இழுத்து பிடிச்சி செயின் போட்டிருக்கோன்னு கேட்காதீங்க, ஏன்னா இவ செயின் போட்டால் தான் குளிப்பா. செயின் போடல காட்ட மாட்டான் எங்கிட்ட சரியா, அதால் தான் செயின் போட்டு வச்சுருக்கோம். அதில் நாங்கள் எப்போவுமே இது வந்து ரெண்ட் ஹவுஸ்ன்றதால பாதுகாப்பாக செயின் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா, அதுக்காக செயின் போட்டு வச்சுருக்கோம். அதில் டாக்கு செயின் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்லாம் தப்பாக சொல்லாதீங்க. அது ஃப்ரீடமாக கழட்டி விடுவோம். அப்புறமா குளிச்சதுக்கு அப்புறம் கழட்டி விடுவோம். வேலையெல்லாம் வரும்போது வாக்கிங் வரும்போதெல்லாம் கழட்டி தான் விடுவோம். வீடியோ எடுக்கிறது எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா? கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்க, தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது வழுக்குது, எடுத்துருங்க. இங்கே வாங்க, இங்கே வா, மேலே மேலே நான் பிடிச்சிக்கிறேன். இங்கே வா, இங்கே வா, இந்த பக்கம் வந்துருங்க. நீங்கள் அவளுக்கு வாட்டம் இல்லை அவளுக்கு. ஐடிக்கு வா, திரும்புங்க. அடம் அடம் தாசி உங்களுக்கு தான்டா நல்லா சண்டை பண்ணுறோம். உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் வராது இருக்கிறதுக்கு தான் ஷாம்பு. பற்றியா ஷாம்பு போட்டு இந்த மாதிரி ஷாம்பு 10 நாளாக சரி குளிக்கல. சரின்னா டாக்டர் சொன்னாருக்காக அதை மருந்து வேலை செய்யணுன்றதுக்காக தண்ணி ஊற்றலை. வெயில் காலமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா அந்த பூச்சும் இல்லை, உடம்புல சுத்தமாக இருக்குது. அதுக்காக அது தண்ணி ஊற்றிட்டா நைட்டு நல்லா தூங்குவா. ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அதில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே காட்டுவா. நமக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும் அது மாதிரி தானே அவங்களும் நல்லா இப்போ நம்ம எவ்வளோ எதுக்கு சுத்தமாக இருக்கணுன்றோம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் வீட்டில் எல்லாரும் யார் டாக் வந்தாலும் சரி ஒரு 2 நாளைக்கு முடிஞ்சா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லது அது. சில விஷயம் அதுக்கு சொல்ல தெரியாது, நாம தான் கொஞ்சம் செய்யணும் பார்த்து.
ஏன்னா டாக் வளர்க்குறது பெரிய நாங்கள் கூட முதல்லலாம் சாதாரண விஷயம் தான் நினச்சோம். ஆனால் இவ வந்ததுலேருந்து தான் பார்க்குது இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு. அதுக்கு வாயிலேயே கண்டி நிறைய விஷயம் நம்ம பார்த்து ரொம்ப கேர் எடுக்கணும். குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி தான் இவளையும் நம்ம பார்த்துக்கணும். நல்லா சொல்கிற பேச்செல்லாம் நல்லா கேட்குது. ஆனால் ரொம்ப இது லவ்வபிள், எல்லாரு மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கும். வீட்டுக்கு யார் வந்தாலும் டெரரா இருக்கும். மற்றபடி நல்லா எல்லாருக்கிட்டையுமே பாக்கிறதுக்கு பல்லு தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், முடி நிறைய அது மாதிரி. ஆனா பழகிட்டா இவ்வளவு மாதிரி குழந்தை யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா கூட சரி, அவங்க மேல அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஆர்வம் அதுக்கு குதிக்கும் பாரு, அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓ யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க, இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஜூஸு கண்டி அந்த பிளாஸ்டிக்கை காமிச்சிட்டோம்னா இன்னும் சாப்பிடாது. ரொம்ப வந்து என்னன்னா எங்க வீட்டுல இவ வந்ததுலேருந்தே சரி இவளுக்காக தனியா சமைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. இல்ல இவளுக்காக நாங்க தனியா சமைக்கிறதே இல்லை, நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதுதான் போடுறோம். ஆனா உப்பு இல்லை அவளுக்கு, உப்பு காரம் புளிப்பு இல்லாம சேர்த்து இருக்கோம். ஆனா ஃபுட் எல்லாம் கூட கண்ட்ரோல் தான். இவ ஒரு அரை கரண்டி, அதுவே அதிகபட்சம் தான். இப்ப நான்வெஜ் கிடைச்சா கூட அந்த அரை கரண்டி சாதம் தான் சாப்பிடுவா, அதுக்கு மேல எல்லாம் கூட சாப்பிட மாட்டான். அது என்ன தெரியல, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சாப்பாடுலாம் கூட சாப்பிடாது. நாங்களாம் வந்து அதுவும் நாங்களாம் இந்த பழத்தெல்லாம் ஊட்டி ஊட்டி பழகப்பட்டுட்டோம். வாழைப்பழம் பிஸ்கெட்டு அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஊட்டி ஊட்டி இவளுக்கு சரி சாப்பிட்டோம், ஏன்னா கொஞ்சமா தானே இவ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம என்ன பேசுறோம்னு கேட்டுன்னு இருப்போம், அதெல்லாம் கவனமா. என்னடா பட்டு அங்க பேர் போட்ட பேர் அங்க பேர் பத்தியா பாக்குறாங்களா பட்டு, என்ன எல்லாம் பார்த்து நேக்கிறாங்களா பட்டு. போலாம் இப்படி வா இந்த காலு சேர்க்கலாம். மூஞ்சிலாம் இந்த பக்கம் எழுந்துடணும், மூஞ்செல்லாம் இந்த பாருங்க எங்க பாருங்க எடுத்துணுமா தண்ணி எவ்வளோ ஊத்து டக்குன்னு ஊத்து. வீடியோ எனக்கு மாதிரி எப்படி நான் பேசுறேன். முடிய போகுது. அவ்வளோதான் பட்டேன் அவங்க துடைக்கும் போதெல்லாம் உடம்புல ஊற்றிட்டீங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ அந்த அம்மா துடைக்கணும் வேற. குளிச்சாச்சு, இப்போ துடைச்சிக்கிறாங்க. துடைச்சிக்கிறதுக்கு என்ன அடம் பண்ணினே இருக்கும். தொடச்சிக்கோ நல்லா தொடச்சிக்கோ. அதெல்லாம் சாப்பிட்டா கேட்போம். தொடச்சிக்கோ. ஜூஸ் சாப்பிடலாம். குளிச்சாச்சு, தொடச்சாச்சு, அடுத்து ஜூஸு, அப்புறம் ரிலாக்ஸு. ஜூஸ் என்ன பாக்குறது? இப்போ ஜூஸ் இங்க வா, ஏறி வா. ஈரம் இருக்கு, அப்படியே ஈரம் கிட்ட பாரு, அப்படியே கிட்ட பாரு. தொடச்சிக்க வா இங்க நில்லு. உடம்புல ஈரங்குது. உடம்புல எவ்வளவு ஈரம் பண்றாங்க பட்டு. ஈரம் இருந்தா எப்படி?
வச்சுக்கோமா. சரி சரி கால் 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 தப்பு அங்க பாரு அங்க பாரு. அங்கே பாரு வீடியோ பாரு வீடியோ பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பாக்குறாங்க. பாருங்க வீடியோ பாருங்க பார்க்குறாங்க அடம் தான். ஏன்னா இப்போ ஜூஸ் எடுத்துட்டு வந்தா எல்லா அடமும் சரியாயிடும். ஆமா ஜூஸ் பாட்டில் இப்போ காட்ட போறோம் பாருங்க. எங்க எப்படி என்ன ஒரு குச்சி பண்றோம் வரும் பாருங்க. அடம் பண்றதை விட்டுட்டு. ஏய் உன் டவல் தான்டா உந்துதாடா பட்டு உன் டவல் தான் அவன் டவல் யாரும் தொடக்கூடாது. எப்படி கீழ்ச்சி வச்சுக்கிறா பாருங்க. இது ஜூஸ் எடுத்தா போய்க்கிறாங்க. ஆமா அபி சீக்கிரம் ஜூஸ் எடுத்துனுவா. ஜூஸ் ஜூஸ் ஊத்துங்க. ஜூஸ் பாத்தீங்களா ஜூஸ் வந்துச்சா? என்ன ஆட்டம் வருது? யாருக்கு ஜூஸ்? உனக்கு வேணாம் இல்ல? உனக்கு வேணாவா ஜூஸ்? செயின் கட்டிடுங்க. இருப்பா 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 வர இரு வரமா பட்டே இருடா இது பாரு ஜூஸ் ஊத்த போறோம் பாரு. இது பாருங்க ஜூஸ் ஊத்த போறேன். செயின் கட்டிடுங்க. சாப்பிடுங்க. இது செயின் கட்டிக்க வா. செயின் கட்டி ஃப்ரீயா இருக்கும். உட்கார் இப்போ உட்கார். சிட்டுனா செட்டுன்னு சொல்ற பேச்செல்லாம் கேட்பா. அப்படியே கேட்க மாட்டியா? சிட் பாப்பா எப்படி சிட் பண்ணீங்க? பாப்பா எப்படி சிட் பண்ணீங்க? கீழே உட்காருங்க. இங்க பாரு இங்க பாரு இப்படி பாரு. உறவுகள் நண்பர்கள் இங்க பாரு இப்பதான் வந்து எங்க வீட்டு ஐடி வந்து குளிச்சுட்டு வந்தா. அவருக்கு வந்து எப்பவுமே வந்து மதியம் வந்து சரி இன்னைக்கு சாட்டர்டேன்றதால இப்பதான் குளிச்சுட்டு வந்துட்டு வழக்கமா ஆப்பிள் ஜூஸு. இப்போ ஒரே அடம் குளிக்கும் போதே ஜூஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பாவம் அம்மனி ஜூஸ் சாப்பிட்டுங்கிறாங்க. வெயில்ன்றதால ரொம்ப தாங்கலை. அவருக்கு பிடிச்சிது. நான் எடுத்துகிட்டு வரவே கொடுக்கணும் ஒடையா இருக்குது. அவருக்கு பிடிக்கும். அது குழந்தை சாப்பிடுது. ஐடிமா இப்போ நம்ம என்ன கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த டம்ளர் எடுங்க. யாருக்கு அது மீதி மொத்தம் ஊட்டியாச்சா? ஐடிமா ஜூஸ் இருக்குது திரும்பி கூட யாரையும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி பொண்ணு இது குளிச்சுட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ். அது என்னன்னா ஒரு 10 நாள் தண்ணி ஊற்றுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போதான் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஊட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 10 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து பூச்சி வந்துச்சு. சாப்பிட்டே காலி ஆயிடுச்சு. அம்மா இங்கே வா சீட் ஐடி காலி ஆயிடுச்சா? ஐடி இங்கே வாங்க. இங்க ஜூஸா இங்க பாருங்க. ஜூஸ் கிண்ண பாரு. யாருக்கு இது பாப்பாக்கு. சரி பாத்துட்டா. இதெல்லாம் ஜூஸ் இருக்கு டெய்லி. இங்க பாரு ஜூஸ் யாருக்கு? இங்க வா இதோ பாரு இன்னும் ஜூஸ் இருக்குப்பா. இங்க வாங்க இங்க. இந்த ஜூஸ் யாருக்கு வேணும்? சிட்டு சொல்ற பேச்சா? சமுத்துங்க நான் கையில் இதை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வச்சுக்கலாம். ஜூஸ் வச்சுக்கலாம். அப்பா ஜூஸ் ஓடணும் உனக்கு. இதோட நாளைக்கு தான் வேணுமா ஜூஸ்? ஜூஸ் வேணுமாடா? சரி நாளைக்கு ஜூஸ் பண்ணி தர சொல்கிறேன். நாளைக்கு ஜூஸ் பண்ணி தரேன். இப்போதான் குளிக்க வச்சுட்டு ஜூஸ் இன்னமும் உட்காந்து சொல்ற பேச்சு நல்லா கேட்கும். காலி மாதே காலிடப்பட்டு இங்க வா. காலி பட்டு பாரு. காலி பாரு. இங்க பாரு ஜூஸ் பாட்டிலும் காலி. நாளைக்கு இவளுக்கு என்ன ஐடிமா இங்க உட்காரேன். ஐடி போதும் சிட் இங்க பாருங்களேன்.
சிட் இதோ இங்க பாருங்க ஜூஸ் உங்களுக்கு உட்காரு. ஓகே சிட் சிட் அடி ஜூஸ் ஓகே உனக்கு? இது நாளைக்கு தான், நாளைக்கு உனக்கு போட்டு தரேன். என்ன குடிச்சிச்சா? ஜூஸ் குடிச்சிச்சா? ஜூஸ் குடிச்சிதா? குடிச்சிட்டானே. குடிச்சிச்சா? என்ன ஏனோ தலையில அப்படியே இருக்குது. துடைக்கணுமா? சரியா துடைக்கலையா? அதுக்குள்ள ஜூஸை பார்த்தோன்னு ஓடி விட்டேன். தலையில துடைச்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்னன்னா இவளுக்கு என்ன ஹைலைட் தெரியுங்களா? இவளுக்கு மச்சம் இருக்கும் நாக்குல. டாகுக்கெல்லாம் பாத்துருக்கீங்களா மச்சம்? நல்லா பாருங்க. இவளுக்கு என்ன மச்சக்கண்ணி மச்சம் இருக்குது இவளுக்கு. ஏன்னா பெரும்பாலும் நீங்க எந்த டாகும் பார்த்துக்க மாட்டீங்க. இவளுக்கு குழந்தையிலேருந்து அந்த மச்சம் இருக்கும். நாங்கள் 1 மாசத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல ஒரு ஆளாயிட்டாங்க. குடிச்சிச்சா? நல்லா இருக்குதா? ஜூஸ் குடிச்சிதா? ஜூஸ் குடிச்சிச்சா? இங்க பாரு. ஐயே இப்படி காட்டுங்க உங்க மூஞ்ச. ஜூஸ் குடிச்சிடாங்க. நாங்க அப்படியே தோட்டம் வச்சிருக்கோம். சின்னதா ஒரு மினி கார்டன். மினி கார்டன் பாருங்க. என்ன ஓடி வரீங்க? இது பாருங்க மினி கார்டன். எங்கள் வீட்டை சுற்றி மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது பாருங்க. செடிகள்லாம் இருக்குது. எங்கள் ஐடி நல்லா சந்தோஷமாக விளையாடுவா. இதை தொடக்கிறேன். இதை பாருங்க செடி கொடி எல்லாம் இருக்குது பாருங்க. தோட்டம் அதை வந்துட்டேன். இதடா பட்டு. இதடா பட்டு தொடங்கிட்டா பட்டு. இங்க வா. ஒரு டவல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வா. நல்ல உட்காந்து